நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் கருவூலம் பென்ஷன் ஓய்வூதியர்களுக்கு வாழ்வுச் சான்று 3 முக்கிய உத்தரவு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது, இதன் மூலமாக கருவூலம் மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்கள் தங்களது வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பதற்கு ஏதேனும் அறிவிப்புகள், அதில் ஏதேனும் சலுகைகளை வழங்கப்படுகிறதா, என்ன வகையான சலுகைகளை பெறுவதற்கு தங்களது வாழ்வுச் சான்றிதழை சமர்ப்பிக்க செல்லும் பொழுது கருவூல ஓய்வூதியர்கள் என்ன வகையான பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா, அதன் மூலமாக கூடுதல் சலுகைகள் கிடைக்குமா என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவில் அப்படி டேரெக்டாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுவதும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வாங்குபவர்களுக்கு அவ்வப்போது புதிய நடைமுறை மாற்றங்களும் சலுகை சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தமிழக அரசின் ஓய்வூதியர்களோ அல்லது அவரது துணைவரோ உயிரோடு இருக்கும் போதே குடும்ப பாதுகாப்பு திட்டத்திற்கான பயன்பெற நியமனதாரர்களை நியமிக்கலாம் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரின் விருப்பத்தின் பேரில் அவரின் ஓய்வூதியத்திலிருந்து சந்தா தொகை பிடித்தம் செய்யப்பட்டு ஓய்வூதியர் இறக்கும் தேர்வில் அவரது துணைவருக்கோ அல்லது அவரது துணைவர் உயிரோடு இல்லாத போது ஓய்வூதியர் நியமனம் செய்த நியமனதாரருக்கோ இத்திட்டத்தின் கீழ் ஒட்டுமொத்த தொகையானது வழங்கப்படும். மேலும் துணைவர் உயிரோடு இல்லாமல் இருந்தாலோ அல்லது நியமனதாரர் எவரும் நியமிக்கப்படாத நிலையில் ஒட்டுமொத்த தொகையானது மறைந்த ஓய்வூதியரின் வாரிசுதாரர்களுக்கு சமமாக பிரித்து வழங்கப்படும். ஏற்கனவே பல்வேறு ஓய்வூதியதாரர்களின் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியர்களிடம் இருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் ஓய்வூதியர் இறந்த பின்பு வழங்கப்பட வேண்டிய ஒட்டுமொத்த தொகையை பெறுவதற்கு உரிய நியமனதாரரை ஓய்வூதியரோ அல்லது அவரது துணைவரோ இருவரும் உயிரோடு இருக்கும் போதே நியமனம் செய்து கொள்ளலாம் என அரசு கடிதத்தின் வாயிலாக தெளிவுரை வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பணி ஓய்வூதியத்தை குடும்ப ஓய்வூதியமாக மாற்றுவதற்கான நடைமுறையை எளிமைப்படுத்தி அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் கருவூலம் மற்றும் வங்கிகள் மூலமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெற்று வருகின்றார்கள். இதில் ஓய்வூதியர்கள் காலத்திற்கு பின்னர் அவர்களது ஓய்வூதியம் அவர்களது வாரிசுதாரர்களுக்கு குடும்ப ஓய்வூதியமாக கணக்கிட்டு வழங்கப்படுகிறது. இவ்வாறு குடும்ப ஓய்வூதியமாக பெறும் நடைமுறையில் பல்வேறு சிக்கல்களை ஓய்வூதியதாரர்களின் வாரிசுகள் சந்தித்து வந்தனர். இந்த நடைமுறை சிக்கல்களை களைந்து எளிமையான முறையில் பணி ஓய்வூதியத்தை குடும்ப ஓய்வூதியமாக மாற்றுவதற்கான புதிய நடைமுறையை அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட கருவூல அலுவலர்கள், சார்நிலை கருவூல அலுவலர்கள் உட்பட தொடர்புடைய அனைத்து கருவூல அலுவலர்களுக்கும் கருவூல மற்றும் கணக்குத்துறை ஆணையர் அவசர கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள பணி ஓய்வூதியத்தை குடும்ப ஓய்வூதியமாக்க அதிக காலதாமதமும் நடைமுறை சிக்கல்கள் அதிகம் உள்ளதாகவும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதையடுத்து இனிவரும் காலங்களில் புதிய ஓய்வூதியதாரர்களுக்கு ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை தளத்தின் கணவன் மனைவியின் அனைத்து விவரங்களும் பதிவு செய்யப்படும். எனவே குடும்ப ஓய்வூதியம் கோரும் நிலைகளில் அவர்கள் கணவன் மனைவியின் இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்தால் போதுமானது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கும் பணியை உடனடியாக தொடங்க வேண்டும் என மாவட்ட கருவூல அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது. ஓய்வூதியம் பெறுவோருக்கு மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்திற்காக கருவூல மற்றும் கணக்குத்துறையின் தரவுத்தளத்திலிருந்து விவரங்கள் எடுக்கப்பட்டு உரியவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் அடையாள அட்டையில் பயனாளி மற்றும் துணைவர் புகைப்படத்தை இணைக்க வேண்டும் என்று ஓய்வூதியர்கள் சங்கங்கள் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டன. இதையடுத்து புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை வழங்குவதற்கான தகுந்த படிவங்களை ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் தேசிய சுகாதார காப்பீடு திட்டத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். இதன் பின்னர் பயனாளிகள் தங்களுக்கான அடையாள அட்டையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆண்டுதோறும் வாழ்வுச் சான்றிதழை வழங்குவதற்காக நேர்காணலுக்கு கருவூல அலுவலகத்திற்கு வருவோரிடம் அலுவலர்கள் படிவங்களை வழங்கி பூர்த்தி செய்து பெற வேண்டும் என்றும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவில் அப்படி டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.